வீட்டுல ஓதினா சொன்ன மாதிரி ஓ நேற்று நான் ஓதிட்டு இந்த மாதிரி வீட்டுல ஓதினா ஓ வண்டி இப்ப வராது தானே ஓம் ஓ பாப்போம் ஓதுங்க சரியா வீட்டுல எப்படி ஓதி காட்டுனீங்களோ அதே மாதிரி ஓதும் அப்ப அடுத்த பாடத்துக்கு போகலாம் ويل للمطففين கொஞ்சம் சவுண்ட் போட்டு சவுண்டா ஓதுங்க ويل للمطففين குட் ரெண்டாவது التي تطلع على الأفئدة திருப்பி ஓதுங்க التي تطلع على الأفئدة குட் இன்னும் கொஞ்சம் ஐன் எடுத்து ஓதலாம் அழகா வருது இன்னும் கொஞ்சம் எடுத்து ஓதும் التي تطلع على الأفئدة التي تطلع على الأفئدة மூன்றாவது والطور سينين வத்தூரி என்று ஓத வேணாம்னு சொன்னேன் நான் அப்படி வத்தூரி வந்து ஓத வேணாம்னு சொன்னேன் والطور سينين ஆம். டக்குன்னு மாறிட்டீங்க நாலாவது நாலாவது وإذا السماء كشطت கொலை பெரிய கொலை وإذا السماء كشطت திருப்பி ஓதுங்க وإذا السماء كشطت ஐந்தாவது الذين طغوا في البلاد என்ன 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 பிள 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 பிள. الذين طغوا في البلاد பெரிய பாவ நல்லா உச்சரிங்க الذين طغوا في البلاد الذين طغوا في الذين طغوا في البلاد இது என்று வரக்கூடாது இது في البلاد الذين طغوا في البلاد இப்போ மூணாவது மிஸ்டேக் வரக்கூடாதா மிஸ்டேக் வரக்கூடாது அப்ப புதிய பாடத்துக்கு போலாம் وطور سنين ஓகே குட் மாஷால்லா ஓது பாப்போம் இதை ولسوف يعطيك ربك أعطي பெரிய பா يعطيك பெரிய பா ولسوف يعطيك ولسوف يعطيك ربك فترضى திக்காம ஒதுங்க திக்காம ولسوف يعطيك ربك فترضى يعطيه தான் வருது يعطيك يعطيك வாய் ஃபுல்லா வருது இல்ல வாய் ஃபுல்லா வரணும் ولسوف يعطيك يعطيك வாய் ஃபுல்லா வரணும் ولسوف يعطيك ربك فترضى திருப்பி வருங்க
ولسوف يعطيك ربك فترضى யுதி என்றால் பிழை. யுதி என்றால் பிழை. தீ என்று வரக்கூடாது. யுஅ்தீக யுஅ்தீக தா தீ. விளங்குதா ஹனீஃப்? வாய் ஃபுல்லா சொல்லுங்க. வாய் ஃபுல்லா உச்சரிங்க. யுஅ்தீக. ولسوف يعطيك ربك فترضى இந்த எழுத்து மட்டும் உச்சரிச்சு காட்டுங்க. இது என்ன எழுத்து இது? يعطيك ஆ? يعطيك يعطيك இது என்ன எழுத்து? கேட்ட கேள்விதான் ஆன்சர் பண்ணணும். ஓத வச்சேன் நான். எப்படி பெரிய உச்சரிக்கிறது? தோ உச்சரிச்சு காட்டுங்க. தோய் தோய் எப்படி? சவுண்ட் கேட்கல, சத்தம் போட்டு தெளிவா. ம். தோய் தோய் தீ. அப்ப இந்த சொல்ல எப்படி வரணும்? இந்த சொல் எப்படி வரும்? யூ தீக்க. அப்படியா? சின்ன தீ தீக்க. அப்படியா? யோ தொய்க குட். ولسوف يعطيك ربك فترضى ربك فترضى. ولسوف يعطيك ربك فترضى تي ساوند பெற. تي சவுண்ட் பெற. ஒத்தி ஒத்தி ஒத்தி. يعطيك ربك فترضى. ولسوف يعطيك ربك ولسوف يعطيك ربك فترضى திக்காம போதுங்க. திக்கு இப்படி திக்கப்படாதா? திக்காம போதுங்க பாபு. ولسوف يعطيك ربك فترضى ரப்புக்கன்னு நிக்கிறீங்களே, நிக்காம போது நிக்க வேணாம். அப்படி ரப்புக்க. ولسوف يعطيك ربك فترضى ரெண்டாவது. إنا أعطيناك الكوثر பிழை. நியூட்டுங்க. إنا أعطيناك الكوثر திருப்பி போதுங்க. திக்காம நியூட்டுங்க நியூட்டுங்க. அப்ப இனாக்கு மேல இந்த இன்னாக்கு மேல பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்குது? மதுரை அடையாளம் அடையாளம். மிக என்ன செய்யணும்? நூட்டணும் إنا أعطيناك الكوثر أعطيناك الكوثر. إنا أعطيناك الكوثر 3 செகண்ட் விட்டுட்டோம். சொல்ல. إنا أعطيناك الكوثر இது இன்னும் தேண்டுதான் வருது. வாய் வாய் வானத்தை நோக்கி திருக்கு நோக்குறது, வாய் ஃபுல்லா வாரது நடக்குது இல்லையே. أعطيناك الكوثر. أعطيناك எப்படி வரணும்? إنا
أعطيناك الكوثر நீட்டம் கொண்டு நீட்டம் போய் திருப்பி நீட்டணும். أعطيناك 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 إنا பாருங்க எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி ஒன்று இந்த நூனை 3 செகண்ட் நீட்டணும். ரெண்டாவது வாய்ப்புள்ளாக வானத்தை நோக்கி உச்சரிக்கணும். மூணாவது இந்த நேரம் கொஞ்சம் நீட்டணும். இது மூணுலயும் பேர் வருது. إنا أعطيناك الكوثر தை நாக்கண்டு ஓடுறீங்க சரியாது. தை 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 என்ன வரும்? إنا أعطيناك الكوثر ஓகே இதை எப்படி உச்சரிக்கணும்? இப்ப ஸ்டார்ட் இதை மட்டும் உச்சரிச்சு காட்டுங்க எப்படி வரும்? தை அப்படியா? طي 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 விலங்குல சத்தம் போட்டு طي சத்தமா. طي தை அப்போ ஓத போகல இந்த தைய காணும். தை கரைஞ்சி தையா போயிட்டு ஓத போகல. இப்ப நீங்க ஓத போகல தை என்று வருது, தை என்று வருது இல்லையே. إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر இதுல 3 செகண்ட் நீட்டினீங்களா? என்ன ஹபீஸ் அனுப்பி இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது. 3 செகண்ட் நீட்டினீங்களா இப்ப? لا إنا إنا أعطيناك திருப்பி தை திருப்பி தை தை إنا أعطيناك الكوثر 3 செகண்ட் நீட்டினீங்களா? 3 செகண்ட் நீட்டினீங்களா? لا என்ன பிரச்சனை? إنا إنا أعطيناك إنا أعطيناك إنا أعطيناك الكوثر 3 செகண்ட் நீட்டினீங்களா? إنا أعطيناك إنا أعطيناك الكوثر இல்ல இப்ப 3 செகண்ட் நீட்டல. 3 செகண்ட் நீட்டினா தாவ உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க, தாவ உச்சரிச்சா 3 செகண்ட் நீட்ட மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பிரச்சனை தான் இங்க. ஹனீப் என்ன போலான்னு விளங்குதா? ஓண்டா ஓதுங்க அப்ப சரியா? அங்கே பிரச்சனை. இன்னொரு ட்ரை பண்ணி பாப்போம். إنا أعطيناك الكوثر 3 செகண்ட் நீட்டது போத செகண்ட் நீட்டல அங்கதான் பிரச்சனை. إنا 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 أعطيناك திருப்பி தையிட்டு போகுது. إنا அவசரப்படலாம் கேளுங்க. அவசரப்படாம நிதானமா முதலாவது நீட்டினீங்களான்னு யோசிங்கோ. நீட்டினதுக்கு பின்னால அப்படி இங்க வாங்கோ. திருப்பி தாவ சரியா உச்சரிச்சு நல்லா வாய்ப்புள்ள அடுத்து உச்சரிச்சு மெதுவா போங்க. ஓட வேணாம். நீங்க ஓடுறதா உங்களை ஓடுது அவசரமா பெரியா போகுது. إنا أعطيناك الكوثر பாத்தீங்களா? திருப்பி வருங்க திருப்பி ஒருக்கா வருங்க. இப்ப சரியா வந்த மாதிரி. திருப்பி ஒருக்கா. إنا أعطيناك الكوثر இப்ப சரியாகுது. இன்னொரு சின்ன விஷயம் ஒண்டிக்குது. நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் அவதானிச்சு கொள்ளணும். இந்த என்ற சவுண்டையும் எடுத்துக்கொள்ளணுமா? கொஞ்சம் பேசிட்டு கெல் கெல் விளங்குதா? கெல் என்ற அந்த சவுண்டையும் எடுத்துக்கொள்ளணும். இந்த முறை கட்டாயம் ஹோம்ஒர்க்கை நீங்க செய்யணும். கட்டாயம் செய்யணும்.
என்றால் நல்ல நிறைய தெரிஞ்சுக்குது. போன கிளாஸ் நேற்றைய கிளாஸோட இன்றைய கிளாஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. புதிய வசனங்கள்லாம் பிரச்சனை வந்துக்குது. வசனங்கள்ல நேற்றைய வகுப்பும் இந்த வகுப்புக்கு நாங்க செய்யலனும் இப்ப செய்ய போறோம். ஏன்னா ஆல்ரெடி செஞ்ச நிறைய பேர் இந்த கிளாஸ்ல சரியா ஓதிக்கிறீங்க. 3வது வசனத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுது. 5வது சின்ன பிரச்சனை வந்துச்சுது. 4வதுல இதுல மீன் பண்ணிட்டு கொஞ்சம் போதா அமைஞ்சுது. மற்றபடி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒர்க்கை திருப்பி செய்யணும். அவங்களோட சாட்டர்டே கிளாஸ் நடக்காது. இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் டோட்டல் அகாடமி நடக்காது. அந்த கிளாஸ் அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அது வியாழக்கிழமையா இருக்கும். நாளைக்கு நடக்காது. இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமைக்கு உங்களுக்கு நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. விளங்குதா சொல்றது? ஓம் உங்களோட சாட்டர்டே கிளாஸ் சனிக்கிழமை கிளாஸ் நடக்காது. உங்களுக்கு மட்டுமில்ல ஒருத்தர் கிளாஸ் சனிக்கிழமை நடக்காது. ஆகவே அந்த கிளாஸை நாளைக்கு அல்ல நாளண்டை வியாழக்கிழமைக்கு இன்ஷா அல்லாஹ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீ கட்டாயம் நாளைக்கு ஒர்க் செய்யணுமா? அப்பதான் நீங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு போயிடும். சரி. அல்லது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வீட்டில் நல்லா இருந்து ஓதி பழகி இந்த ஒர்க்கை செஞ்சு அனுப்பணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.